ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன vlog அப்படின்னா, நான் தேமோவில் கொஞ்சம் ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அண்ட் ஐக்கியாலேயும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் அதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நான் தேமூல என்னென்ன ஐட்டம் வாங்கினேன் அப்படின்றத காமிச்சிடுறேன். இந்த ஈஃபில் டவர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஒரு மெட்டல் ஐட்டம் தான், ரொம்ப திக்காலாம் இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்தது. அந்த ப்ரைஸுக்கு அது வர்த்துன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இது வாங்கினேன். இது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு சைக்கிள் மாதிரி இதில் இந்த பிங்க் கலரில் அழகாக ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்துச்சு. இந்த சைக்கிள் இது மெட்டல் கிடையாது, பிளாஸ்டிக் தான். நான் மெட்டல்னு நினச்சேன், பட் பிளாஸ்டிக் தான். இதுவுமே கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருந்தது. நான் ஈஃபில் டவர் பார்த்த உடனே அது பக்கத்தில் இது வச்சு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இது ஒரு ஷெல்ஃபு. இது ஹேங் பண்ணுற மாதிரி. இது ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஏதாவது ஹோம் டெக்கர் ஐட்டம் ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த ஹேங்கிங் தான் வாங்கியிருந்தேன். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இதுவுமே ஒரு வீட்டில் போட்டால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அதனால இதுவுமே நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது நல்ல குவாலிட்டி ஆல்சோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக இது வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒரு உட்டன் வால் ஆர்ட் மாதிரி. இதில் இருக்கிற வேர்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் சைஸ் வைஸ் நான் பெருசாக இருக்கும்னு நினச்சேன், பட் சின்னதாக தான் இருந்தது. பட் ஓகே, பட் இது கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் சின்னதாக நல்லா இருந்துச்சு. ஒரு வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு, டோரில் ஹேங் பண்ணுறதுக்குலாம் நல்லா யூஸ் ஆகும். ஸோ இதுவுமே வர்த்து தான். இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேஸ்ன்னு சொல்லலாம். இது அந்த ரவுண்டு தனியாக அந்த ஃபிக்ஸ் பண்ணுற இடம் எல்லாமே தனித்தனியாக தான் கொடுத்துருந்தாங்க. அது நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வேஸ் எப்படின்னா, அந்த 3 ஹோல்ஸில் 3 டியூப் கிளாஸ் மாதிரி இருந்துச்சு. அது பிளாஸ்டிக் தான், டியூப் வேஸ் மாதிரி இருந்தது. அதில் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் என்ன பிளான்ஸ் வேணுமோ அதை நம்ம போட்டுக்கலாம். இதுவும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டிங் லைட்டு தான். இது பிளான்ஸ் மாதிரி இருக்கும். அது கூட லைட்டும் எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. சைட் லாஸ்ட்டில் ஒரு பேட்ரி போடுற இடம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம பேட்ரி போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த மாதிரி லைட் நம்ம ஃபுல்லாக ஆன் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸாக எரியும். அதுக்கப்புறம் நம்ம மிடில் வச்சோம் அப்படின்னா பிளிங்க் பண்ணி எரியும். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லென்த்லேயும் இருக்குது. கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது, லென்த்தாகவும் இருக்குது, அந்த மாதிரி மீடியம் சைஸும் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருந்தது. இது ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான். இது பேக் ஆஃப் 3 சம்திங் 8 கிராம்ஸ்க்கு தான் போட்டிருந்தாங்க. அதனால ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் பிக்சர் பார்க்க ரொம்ப நல்லா கிளஸ்டராக இருந்த மாதிரி இருந்தது. இதில் ரொம்ப தின்னாக இருந்துச்சு. பட் ஓகே, 3 பீஸ் 8 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஓகே தான், யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு தான். ஏன்னா அதில் காமிச்ச பிக்சருக்கும் இதுவும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட் நான் ஐக்கியாவில் கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அதையும் நான் காமிக்கிறேன். இது கேண்டில் ஹோல்டர். இது எங்கேயாவது நம்ம ஹேங் பண்ணிக்கலாங்க. மேலே ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வச்சு கேண்டிலில் ஏற்றிக்கலாம். ஸோ இதில் உள்ளே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இடத்துல தான் நம்ம கேண்டிலில் வச்சுட்டு அதில் நம்ம ஏற்றிக்கணும். அந்த ஹோல்டரை நம்ம எங்கேயாவது ஹேங் பண்ணாலும் அழகாக இருக்கும். பட் நான் ஹேங் பண்ணலை, அதை வேறு மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஐக்கியாவில் 7 கிராம்ஸ் தான் வாங்கினேன். இது ரொம்ப வர்த்து தான். இது கேண்டில் ஏற்றி வைக்கும் போது அந்த ஃப்ளவர் வழியாக அந்த கேண்டில் லைட் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. நெக்ஸ்ட் இந்த சென்டட் கேண்டில். இதோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது மொத்தம் பேக் ஆஃப் 30 3.5 ஹவர்ஸ் வரும் ஒரு கேண்டில் ஏற்றி வச்சோம் அப்படின்னா. ஸோ நான் இந்த கேண்டில் வாங்கிட்டு தான் இதுக்காக நான் ஹோல்டர் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு அந்த ஹோல்டர் கண்ணில் பட்டுச்சு. ஸோ இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு.
அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமு இது வந்து 5 கிராம்ஸ்க்குள்ளே தான் வந்தது ஐக்கியாவில். ஸோ இதை மாதிரி ஒரு 2 ஃப்ரேம்ஸ் வாங்கியிருந்தேன். என்கிட்ட வந்து ஒரு 2 ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணாமே இங்கே வந்து இருந்தது. ஸோ அதுக்காக வந்து நான் 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்லாம் ஃபஸ்ட் நான் யோசிக்கல. சரி வாங்கிட்டு வருவோம், ஐக்கியாவில் உள்ள ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். பட் வந்து இது ரியலி ஃபோட்டோ வச்சதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்க. இதில் வந்து அழகாக ரிமூவல் பண்ணுறதுக்கும் ஒரு கார்னர்ஸில் எட்ஜஸில் ஒரு மெட்டலை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் உள்ளே இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு தென் வந்து ஃபோட்டோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம வந்து மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் கொடுத்தா கூட இந்த அளவுக்கு அழகாக வருமா அப்படின்றது தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து அந்த ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதில் வந்து அந்த ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் வந்து ரியலி வந்து ஒரு கண்ணாடி மாதிரி நல்லா பளிச்சுன்னு அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா அது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி இந்த மாதிரி வச்சு ஹோல்ட் பண்ணிட்டோன்னா சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி. ஸோ எனக்கு வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸும் அங்கே அவைலபிள் இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெருசு வரைக்குமே இருக்குது. நம்ம தாராளமாக வந்து இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். இது கண்டிப்பாக இது ஒர்த்து. இது வந்து ஐக்கியாவில் கிடைக்கிது. நீங்களும் இந்த மாதிரி வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் லேண்ட்ஸ்கேப்லேயும் வச்சுக்கலாம், போர்ட்ரைட்டில் வேணும்னா போர்ட்ரைட்லேயும் வச்சுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த வேஸ் வந்து நான் வீட்டில் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து வளர்ந்தா ஃப்யூச்சரில் வந்து அதுலேருந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேஸ் ரேண்டமாக எடுத்துகிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட். இது வந்து ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின், இண்டோர் வாட்டர் ஃபவுண்டெயின் தான். ஸோ இது வந்து தனு ஹோமில் ஒரு ஆஃபரில் நல்ல ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தோம். இது பார்த்த உடனே வந்து ஒரு விண்டேஜ் ஃபீலில் அந்த பாலில் கலர் கலராக வர்றது அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பார்த்தோன்னே டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் வந்து கீழே வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பவரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த தண்ணி வந்து ரீசைக்கிள் ஆகி அழகாக வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஸ்டிங் லைட்டு. இது வந்து நான் விண்டோவில் போடுறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். ப்ளஸ் இது வந்து லைட்டும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். பார்க்கும்போது பட் ஃபோட்டோ பிக்சரில் பார்க்குறத விட நேரில் பார்க்க ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. பட் மேனேஜபிள் தான், நல்லா தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை டேரெக்டாக நம்ம சார்ஜரில் ஒரு இதுலையாவது நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் நான் வாங்கினதுலேயே ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் அப்படின்னா இது வந்து நான் தேமுல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது சம்திங் 3 கிராம் தான். பட் ஆனால் நீங்கள் ஃபினிஷிங்கை பார்த்தீங்கன்னா 3 கிராம்னு சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பிளான்ட்டு இதுவுமே ஐக்கியாவில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து லைவ் பிளான்ட்டு தான். ஸோ இது வந்து பிளான்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதனால இந்த பிளான்ட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வேஸுமே வந்து இந்த பிளான்ட் வைக்கிறதுக்காக சைஸ் பார்த்து கரெக்டாக அதில் மேட்ச் ஆகிற மாதிரி நான் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதுதான் அந்த டிவி யூனிட்காக நாங்கள் வந்து வாங்கியிருந்த ரேக்கு. ஸோ சென்டர் ரேக்கு, சைடில் இந்த ரெண்டுமே வந்து தனித்தனியாக நாங்கள் இந்த 3மே வந்து 3 பீஸை ஐக்கியாவில் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து ஈஸியாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. நம்ம எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணிட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாமே வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் அதை எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளான்ட்டை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து பாப்பாவோட இந்த மாதிரி ஃபுட் பிரிண்ட்டு இது வந்து நான் இதுவுமே தேமுல ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு இங்க் பேட் மாதிரி இருந்தது, அது கூட 2 கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம வந்து ஃபுட் பிரிண்ட்டு, ஹேண்ட் பிரிண்ட்டு ரெண்டுமே நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். பட் அது வந்து ஃப்ரேம் பண்ணலை. ஸோ இப்போ தான் ஃப்ரேம் வாங்கிட்டு வந்து அதை நான் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அழகாக வச்சுட்டேன். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதில் அந்த ஃப்ரேமில் அதை பார்க்கும்போது. சரி நெக்ஸ்ட் வந்து இந்த புத்தா ஃபவுண்டெயின். இது வந்து வாங்கி ஒரு 2 மந்த் ஆயிடுச்சு. பட் ஆனால் இந்த மாதிரி டிவி யூனிட் ஏதாவது நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சும்மாவே வச்சுருந்தேன் ரூமில். பட் இப்போ டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணனால அது ஒரு சைடில் வந்து வச்சுட்டு அது பக்கத்தில் வந்து ஒரு பிளான்ட் வேஸ் வச்சு அந்த ஷெல்ஃபை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்
மிடில் வந்து ஆல்ரெடி 2 ஃபோட்டோ ஃப்ரேம் அதில் வந்து நாங்கள் ஹேங் பண்ணியிருந்தோம். அதுக்கு மேலே இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுட்டு ஈஃபில் டவரும் அந்த சைக்கிள் வேஸ் அதையுமே வச்சுட்டு அதை வந்து வச்சுட்டேன். இன்னும் அதில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் ஏதாவது வந்து ஊர்லேருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஹேங் பண்ணுற பிளான்ட்டை வந்து இந்த மாதிரி சைடில் போட்டிருந்தேன். இது வந்து வாங்கும் போது விட வந்தது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் இதில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து அந்த ஷெல்ஃப், அந்த ஹேங்கிங் ஷெல்ஃபை வந்து சைடில் இன்னொரு ஹூக் மாதிரி போட்டு அதில் வந்து ஹேங் பண்ணிட்டோம். ஹேங் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம கேண்டில் ஹோல்டரை வச்சுட்டு கேண்டில் எதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேங் பண்ணிவிட்டு அதில் வந்து கேண்டில் ஹோல்டரை வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டிங் லைட்டை எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து அதை டிவி மேலே இந்த மாதிரி போட்டு அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அந்த லைட்டு போட்டவுடனே இன்னும் சூப்பர் லுக்காக இருந்துச்சு. பகலில் விட நைட்டு வந்து அதை போட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா கிச்சன்லேயே ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று வாங்கி போட்டிருப்பேன். அது வந்து வாங்கி போட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் அது இன்னொரு இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது இந்த டிவி யூனிட்டில் போட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து வெளியே வந்து ஷூ ரேக்கில் வந்து இந்த ஃபவுண்டெயினை வச்சுட்டோம். ஸோ என்ட்ரன்ஸில் நம்ம இதை பார்த்துட்டு வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். தென் இந்த ஹேங்கிங்கை வந்து ஹால் டோருக்கு சென்டரில் வந்து இதையும் ஹேங் பண்ணிட்டேன். நாங்கள் நடந்து போகும்போதெல்லாம் அது வந்து சூப்பராக அதில் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த உட்டன் ஆர்ட்டை வந்து மெயின் டோரில் போட்டுட்டேன். ஏன்னா வெளியே போகும்போதெல்லாம் நம்ம அந்த பாசிட்டிவாக அதை பார்த்துட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கேண்டில் ஹோல்டரில் வந்து கேண்டில் ஏற்றி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு ரொம்ப. அது அந்த கேண்டில் ஏற்றின உடனே அந்த சுற்றி அந்த இதெல்லாம் தெரியறது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்காக தான் நான் மெயினாக வாங்கினது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாங்கினதுக்கப்புறம், யூஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ நான் அந்த ஒரு ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, வாங்கினது வந்து கண்டிப்பாக வந்து ப்ரைஸுக்கு மேலே வருதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே தான் இந்த வாலில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு ஒன்று ஒன்றா நான் பொறுமையாக தான் நம்ம அதை பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்து வேகமாக பண்ணால் அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு ஒரு 2-3 இது. ஸோ அது வந்து ரொம்ப பொறுமையாக நம்ம எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைட் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வாலில் வந்து ஒட்டிக்கணும். ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்து அந்த மேலே இருக்கிற ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணால் அந்த பேக் சைடில் இருக்கிற அந்த கிளிட்டரிங் ஸ்டிக்கர் வந்து இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு மிரர் மாதிரி நமக்கு தெரியும். அந்த ரிஃப்ளெக்ஷன் அது வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு ரியல் மிரர் வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை நான் வந்து ஒட்டிட்டு அதையே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு 3 கிராம்ஸ் தான் நினைக்கிறேன், 3 to 4 கிராம்ஸ் தான் சம்திங் தான். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இது வந்து ரியலி வர்த்து. பட் நான் வந்து இது எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒட்டும் போது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ இது ஏமாந்துட்டும் போல், இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஒட்டிட்டு அந்த மேலே ஒரு ஸ்டிக்கர் இருக்கிறதே எனக்கு தெரியாது. ரிமூவ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அது அந்த லுக் வைஸ் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு. இதில் வந்து நான் இன்னும் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் ஆட் பண்ணணும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் தெரியும். இதில் இருக்க தேமோ ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஐக்கியா ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த தனு ஃபவுண்டெயினுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் போய் அதில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்ங்க.